மீனா வந்து செல்வத்தை பார்த்து சொல்கிறாங்க, அண்ணே நமக்கு தகுந்தது தான் நம்ம செலவு பண்ணணுண்ணே, அனாவசியமாக ஆடம்பர செலவெல்லாம் நம்ம வச்சுக்கக்கூடாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அகலக்கால்லாம் வைக்க வேணாண்ணே, என்னத்த இருந்தாலும் நாளைக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க, நாளைக்கு வந்து அந்த காசை வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு நீங்கள் திருப்பி தானே கொடுக்கணும், அப்போ கொடுக்கும்போது உங்களுக்கு சங்கட்டமாக இருக்குண்ணே, நீங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து கோயிலில் வச்சோ வேறு வீட்டிலேயே வச்சோ 10 பேரை கூப்பிட்டோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நடத்துங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது அது செல்வத்துக்கும் அது சரின்னு படுது. உடனே அங்கே போய் சொல்கிறாரு, கார் ஷெட்டில் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்கிறாரு, மீனா வந்துட்டு போனதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க, முக்கியமாக முத்துக்கிட்ட சொல்லாதீங்க, அவன் பெரிய பிரச்சனை பண்ணிடுவான் தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதோட மீனாவும் போயிடுறாங்க. இங்கே முத்து கொஞ்ச நேரத்தில் வந்து பணத்தை கொடுக்குறாரு செல்வத்துக்கு. எனக்கு வேணாடா, அதெல்லாம் வேணாடா அப்படிங்கிற. என்னடா நேத்தாண்டா நீ கேட்ட, அப்பாவுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து இது பண்ணணும், அதாவது ஃபங்க்ஷன் பண்ணணும், 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு கேட்டியில் இந்தா பணம் அப்படிங்கும்போது வேணாடா, கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கிலாம் பண்ண வேணாடா, என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டே முத்து, சரி அப்போ உனக்கு பணம் வேணாடா, வாங்கினவன்ட்டே கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கே வாங்கினாரோ அங்கே கொண்டு போய் கொடுத்துட்றாரு. ஆமாம், திடீர்னு இவன் வந்து செல்வம் மாறுறதுக்கு என்னாச்சு இவனுக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ மீனா எதுவும் போய் சொல்லியிருப்பாளோ, இந்த மாதிரி வாங்காதீங்க என் வீட்டுக்கார்ட்ட அப்படின்லாம் சொல்லியிருப்பாளோ அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே மீனாக்கு ஃபோன் பண்ணுறாரு. மீனா எடுக்கிறாங்க. அப்போ மீனா கிட்ட முத்து கேட்குறாரு, ஆமாம் செல்வத்துக்கிட்ட போய் நீ என்ன சொன்ன அப்படிங்கிறாரு. எடுத்ததுமே நான் ஒன்றும் சொல்லலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நீ என்னமோ சொல்லியிருக்கிற, நான் கொடுத்த பணத்தையே வேணான்னு சொல்லிட்டான் அவன் அப்படிங்கிறாரு. அப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. அப்படியா, நீங்கள் எங்கே பணம் எடுத்துகிட்டு வந்தீங்களா பேங்க்லேருந்து, பேங்கில் போட்ட பணத்தை நீங்கள் எடுத்துட்டீங்களா அப்படிங்க. நான் பேங்கிலெலாம் எடுக்கலை, உன் காசை நான் எடுக்கலை, நான் ஒருத்தன்ட்ட வந்து வட்டிக்கு வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்தேன், அதுக்கு அவன் வேணான்னு சொல்லிட்டான் அப்படின்றாரு. ஏங்க அவருக்கா தெரிஞ்சிருக்கும், பின்னாடி வந்து அவர் சொல்லியிருந்திருப்பார், நானும் இன்றைக்கி வந்து செல்வமன்னனை பார்த்துட்டு என்னென்ன ஃபங்க்ஷன் வைக்க போகிறீங்களாம்ல அப்படின்னு கேட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உன் வேலை தானே இது, பணம் வாங்க வேணான்னு சொன்னியா அப்படிங்கிறாரு. அப்படியெல்லாம் நான் சொல்ல கிடையாது, நீங்கள் வட்டிக்கு வாங்கி கொண்டு போய் கொடுக்க போகிறதே எனக்கு தெரியாது, அதனால் செல்வத்தில் அண்ணன்ட்டு அது மாதிரி சொல்ல, சிம்பிளாக பண்ணுங்கண்ணே விசேஷத்தை அப்படின்னு தான் சொன்னேன், 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு பண்ணாதீங்கன்னு தான் சொன்னேன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறாங்க. சரி சரி வை அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் முத்து. இங்கே ரோஹிணியும் வித்யாவும் மனோஜ்கிட்ட போய் சொல்லி பணத்தை வாங்கிட்டு 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டாங்க. பணத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, வெளியில் வந்து கூத்தடிக்கிறாங்க 2 பேரும். இங்கே பரடி பொய் சொல்லி வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லும்போது வித்யா சொல்கிறாங்க, ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி பொய் சொல்லி அவனை ஏமாத்துறான், அவன் பாவமாக இல்லையா அவனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கும் பாவமாக தாண்டி தோணுது, ஆனால் இப்போங்க பணம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த வசீகரன் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பி வைக்கிறார் ரோஹிணிக்கு. அந்த ஃபோட்டோவை பார்த்ததும், இன்னும் நம்ம புள்ள வந்து இவன் கிறிஷ் வந்து இவன் கையில் இருக்கிறான், என்ன அது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த வினாடியே அவர்கிட்டருந்து ஃபோன் வருது. என்ன ரோஹிணி, இது பயந்துட்டியா, உன் பிள்ளை எங்கே இருக்கிறான் பார்த்தியா, 1 நிமிஷம் ஆகாது உன் பிள்ளைய கடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, என் பிள்ளைய எதுவும் பண்ணிடாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. கல்யாணி, ரோஹிணின்னு உன்னைய மறந்துட்டு சொல்கிறேன், உன் பேர் கல்யாணி தானே அப்படின்னு சொல்லிட்டு விபரத்தை சொல்கிறாரு. இந்த மாதிரி நீ வந்து எனக்கு 30 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும், 30 லட்ச ரூபா பணம் கொடுக்க தவறிட்டினா உன் பிள்ளைய நான் வந்து கடத்தி கொண்டு போயிடுவேங்கிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, ரோஹிணி உடனே வந்து சிட்டிக்கிட்ட போகிறாங்க. சிட்டி வந்து இந்த மாதிரி விபரத்தை சொன்னவொடனே, இந்த மாதிரி அவன் வெளியில் வந்துட்டான், போலீஸ்லேருந்து வெளியில் வந்துட்டான், என்ன பண்ணுறது சிட்டி அப்படிங்கும்போது, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறான் சிட்டி. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வந்து உங்கள் மாமியார் இருக்காங்க, உங்கள் மாமியார் ஒரு நாள் 1 லட்ச ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியில் போனாங்க, அதை வந்து திருடினது வந்து மீனாவோட தம்பி சத்யா தான் அந்த பணத்தை திருடினது. இது முத்துவுக்கு தெரியும். முத்து வந்து அந்த ஃபுட்டேஜை அவன் ஃபோனில் வச்சுருக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ரிலீஸ் பண்ணி விட்ருங்க, உங்களுக்கு நான் என்ன உதவி வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே தகச்சு போய் உட்காந்துருக்காங்க. என்ன நீங்கள் சொல்கிறீங்க, அவரோட ஃபோனில் நான் போய் எப்படி எடுக்க முடியும், அவர் என்ன பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்காருலாம் தெரியாதுல்ல எனக்கு அப்படிங்கும்போது, அதெல்லாம் அவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீங்கள் போய் இதை செய்யுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கும்போது திருன்னு முழிச்சுக்கிட்டே வருது இங்கே ரோஹிணி வீட்டுக்கு. என்ன அவங்க பணத்தை அவன் திருடினானா என்ன, அதனால தான் ஒரு நாள் முத்து கொண்டு வந்து கொடுத்தாரா மாமா கிட்ட, இந்தாப்பா காணா போன 1 லட்ச ரூபா, அம்மா பணம் காணா போன 1 லட்ச ரூபா இந்தான்னு கொடுத்தாரா, இப்போ தான் புரியுது எல்லாம், இது எப்படி இவன் முத்துவோட ஃபோனை எடுக்கிறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஃபோன் எங்கே இருக்குன்னு தேடுறாங்க. ஆனால் முத்துவோட ஃபோனு கிடைக்கவே இல்லை. கடைசியில் அவர் வச்சுட்டு குளிக்க போகிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோனை போய் எடுக்க போகிறாங்க. உடனே மீனா வந்துடுறாங்க. ஏங்க நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க, உங்கள் ரூம் அதுங்க, இந்த ரூம் இல்லைங்க உங்கள் ரூம் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் இது பார்க்க வந்தேன். என்னத்தை பார்க்க வந்தீங்க இங்கே, உங்கள் பொருள்லாம் எங்கள் ரூமில் எதுவுமே இல்லை, நீங்கள் போங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு மீனா கடுக்கடுன்னு பேசிடுறாங்க. உடனே வந்துடுறாங்க. முத்து வந்து கேட்குறாரு, என்ன மீனா சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கும்போது,
அவங்க ரோஹிணி ஏங்க சம்மந்தம் இல்லாமல் உங்கள் ஃபோனை வந்து தொட்டாங்க, அதனால தான் நான் வந்து என்ன ஏதுன்னு கேட்டேன் அப்படிங்கும்போது, ஏன் என் ஃபோனை வந்து அவங்க தொட்டாங்க, என்ன ஆச்சு அவங்களுக்கு, பரலரம்மா ஏன் என் ஃபோனை வந்து நீ எடுத்த அப்படின்னு முத்து கேட்குறாரு. உடனே இல்லை முத்து, அது வந்துங்கிறாங்க.